வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்புச் செய்திகள். பனைமரத்துடன் மினி வேன் மோதி விபத்து, 9 பேர் படுகாயம். நாட்டில் உருளைக்கிழங்கின் உத்தரவாத விலை சடுதியாக அதிகரிப்பு. முதலமைச்சர் விஜய்க்கு தமிழில் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி. இணைந்து பணியாற்றவும் அழைப்பு. இனி விரிவான செய்திகள். மன்னார் தலைமன்னார் வீதியில் பனைமரத்துடன் மினி வேன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் சிக்கி 9 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தலைமன்னார் வீதியில் அமைந்துள்ள கரிசல் பகுதியில் இன்று காலை மினி வேன் ஒன்று பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பனைமரம் ஒன்றுடன் பலமாக மோதியுள்ளது. இந்த விபத்து இடம்பெற்ற போது வாகனத்தில் தனியார் நிறுவனம் ஒன்றில் கடமைக்காக சென்று கொண்டிருந்த தொழிலாளர்களே இறந்துள்ளனர். இந்த நிலையில் விபத்தில் சிக்கிய 9 பேரும் காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் மீட்கப்பட்டு உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்து தொடர்பில் தலைமன்னார் மற்றும் மன்னார் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மிகவும் வறுமை கோட்டிற்கு உட்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் என்பதுடன் அன்றாட வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு சென்ற போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் உருளைக்கிழங்கு விவசாயிகளை பாதுகாக்கும் நோக்கில் உருளைக்கிழங்கின் உத்தரவாத விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக வாணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 1 கிலோ உள்ளூர் உருளைக்கிழங்கு 220 ரூபாய் என்ற உத்தரவாத விலையில் நாளை முதல் கொள்வனவு செய்யப்பட உள்ளது. கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை ஊடாக இந்த கொள்வனவு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கொள்வனவு செய்யப்படும் உருளைக்கிழங்குகள் லங்கா சத்தோச விற்பனை நிலையங்கள் ஊடாக மக்களுக்கு மானிய விலையில் விற்பனை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் என்ற முறைப்படி பதவியேற்றுக் கொண்ட நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவரது பதவிக்காலம் சிறப்பானதாக அமைய நல்வாழ்த்துக்கள் என்று தமிழில் பதிவிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் தனது தேர்தல் பரப்புரைகளின் போது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பேன் என்று கூறியிருந்த நிலையில், பிரதமரின் இந்த இணைந்து பணியாற்றுவோம் என்ற அழைப்பு மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பு தடையுமின்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.